சுட சுட சாதத்துல இந்த குழம்ப ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போறீங்க. அந்த தக்காளி குழம்பு எப்படின்னா, இது வந்து குக்கர்ல செஞ்சிடலாம், சீக்கிரமாவே செஞ்சிடலாம். தக்காளி இருந்தா மட்டும் போதும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரைங் பேன்ல வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி 7-8 சின்ன சின்ன பூண்டு இருந்துச்சு, அது பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி போட்டுட்டு, அதோட ஒரு தக்காளி, சாம்பார் வெங்காயம் ஒரு 10-12 சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்ப சீக்கிரமாவே நம்மளுக்கு வதக்கிடும். அதோட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். சேர்ந்து இது நல்லா குக் ஆயிட்ட பின்னாடி இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். அதோட இது வந்து இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம், சீக்கிரமே ஆயிடணும் இல்லையா? அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரே ஒரு பட்டை, அதோட வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அதோட கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, அதோட வெங்காயம் 1 மீடியமா கட் பண்ண வெங்காயம், அதோட கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, அதோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 தக்காளி பழம் அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு சீக்கிரம் வதங்கி விட்டுலாம். இது நல்லா வந்து நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இப்ப வந்து மூடி திருப்பி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கிடும். எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வந்துடும். அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னு சொல்லிட்டு. அதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கட்டியாவும் இருக்கும், ஏன்னா நம்ம அரைச்சி சேர்க்கறனால. இது மாதிரி அதோட மிக்சி ஜாரை நல்லா அலசி கொஞ்சம் ஊத்திக்கோங்க. இப்ப இதெல்லாத்தையும் நல்லா சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதோட இதுக்கு காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், ரொம்ப நல்லா மணமா இருக்கும். கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, இதோட வந்து கொஞ்சம் தண்ணி, இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பவுல் வரைக்கும் ஊத்திக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா உப்பு பார்த்து போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தாங்க. ஒரு விசிலுக்கு மேல தேவையே கிடையாது. ஒரு விசில் வச்சு இறக்கி பாருங்க. அதோட கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா ரொம்ப சூப்பரான அட்டகாசமான தக்காளி குழம்பு ரெடி ஆயிரும். இதே மெத்தட்ல நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் வீட்டுல ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கு, தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது மத்தியானம் நம்ம செஞ்சோம்னா நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேற எதுவும் செய்ய தேவையில்லை. தோசை சப்பாத்தி மட்டும் ஏதாவது போட்டுட்டு இது போட்டு சாப்பிட்டா போதுங்க. இதே மாதிரி அட்டகாசமான மனத்தோட நீங்களும் செய்யுங்க வீட்டுல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்க லைக் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது. சரி, நம்ம புதுசா வீடியோ எல்லாம் போடணும், ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடன்னு சொல்லிட்டு.